மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு கொள்ளாது மக்கள் விரோத வேளாண் திரும்ப பெறு மோடி அரசு ஆரை வார்க்காதே வெல்லட்டும் டெல்லியிலே போராடுகின்ற தேசத்தின் விவசாயிகளின் போராட்டம் வெல்லட்டும் ஆதரவளிப்போம் நாங்கள் ஆதரவளிக்கிறோம் விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கிறோம் போராடுகிறோம் விவசாயிகளின் நலனுக்காக வேளாண்மைக்கு எதிரான விவசாயத்திற்கு எதிரான அலை கழிக்காது என்ற பெயரால் போராடும் விவசாயிகளை விவசாயிகளை பொய் வாங்காது விவசாயிகளை அழிக்கின்ற விவசாயத்தை அழிக்கின்ற கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான வேளாண்மை சட்டங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான சட்டங்களை திருத்தி அடிப்போம் சட்டங்களை கிழித்து எறிவோம் கொள்ளாதே போராடும் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விவசாய பாதுகாப்பு இயக்கம் விவசாய தொழிலாளர் இயக்கம் இணைந்து ஒரு மாபெரும் விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு மாபெரும் போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறோம். டெல்லியிலே போராடுகின்ற விவசாயிகள் தொடர்ந்து 15வது நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 விவசாயிகள் நடு ரோட்டிலே இறந்திருக்கிறார்கள். ஆனால் மோடி அரசு அவர்களை அழைத்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தி இந்த சட்டங்களை வாபஸ் வாங்காமல் எதேச்சாதிகாரமாக சட்டங்களை வாபஸ் வாங்குவதற்கு வாபஸ் வாங்க மாட்டோம் என்று இந்த அரசாங்கம் சொல்லுகிறது. இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டங்கள், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், விவசாயிகள் ஊக்குவிப்பு சட்டம், விவசாயிகள் ஒப்பந்த சட்டம் ஆகிய சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் மாபெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம். இன்றைய போராட்டம் டெல்லியில் போராடுகின்ற விவசாயிகள் அனைவருக்கும் முழு ஆதரவை தெரிவிக்கும் ஒரு போராட்டமாக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கும்பகோணத்தில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை மறியல் போராட்டமாக எடுத்திருக்கிறோம்.